ஸ்ரீவைகுண்டம் அருகே பத்மநாபமங்கலத்தில் கல்குவாரிக்கு சென்று பணம் கேட்டு மிரட்டியதாக தாவேகா நிர்வாகி உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். அரிவாளுடன் சென்று பணம் கேட்டு மிரட்டியதோடு கணினி மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்கியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தாவேகா மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலமுருகனும் அவரது சகோதரர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திமுகவை வழிநடத்த யாருக்கு தகுதி இருக்கிறது என்று அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவை வழிநடத்துவதற்கான தகுதி உதயநிதி அல்லது கனிமொழிக்கு இருக்கிறதா என ஒன்றிய கிளை நிர்வாகிகளை அழைத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றார். மேலும் மாணவர் போராட்டத்தை திமுக போராட்டமாக மாற்ற உதயநிதி முயன்றதாகவும் நிர்மல்குமார் குற்றஞ்சாட்டினார். உதயநிதி முதல்ல ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அவங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு, அதாவது திமுகவை வழி நடத்த உதயநிதிக்கு அந்த தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. வாக்கெடுப்பு வச்சாவது சுய பரிசோதனை, அவர் யாரு, அவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் ஒரு படி மேல போனோம்னா அவரையும் திருமதி கனிமொழி அவர்களையும் சகோதரி கனிமொழி அவர்களையும் 2 பேரை வச்சு திமுகவை அண்ணா ஆரம்பிச்ச திமுகவை வழி நடத்துவதற்கு 2 பேர்ல யாருக்கு அதிக தகுதி இருக்குன்னு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட்டை கூட உதயநிதி வெளியில சொல்ல வேணாம். ஏன்னா உதயநிதி தகுதி என்னன்னு எல்லாருக்குமே அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியும். முதல்வராக விஜய் இருக்கும் வரை மேகதாட்டு அணை கட்ட ஒரு செங்கலை கூட கர்நாடக அரசால் எடுத்து வைக்க முடியாது என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவிரி நதிநீர் பிரச்சினை வரும்போதெல்லாம் முதல்வரின் பிரதிநிதிகள் முதல்வரின் கடிதங்களோடு கர்நாடகா செல்வது வழக்கம் என்று கூறினார். இது நடைமுறை இதற்கு முன்னால் நடைபெற்றிருக்கிறது. முதலமைச்சர் தான் செல்லவில்லையே தவிர முதலமைச்சர் பிரதிநிதிகளாக அவருடைய கடிதத்தை எடுத்து சென்று அங்கே முதலமைச்சரிடத்திலே ஒப்படைத்து அம்மா அவர் நேரடியாக அவரோட தொலைபேசியிலே பேசி இதெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. 100% பின்னடைவாக இருக்காது. தான் தமிழ்நாட்டை ஆளுகிற வரை மேகதாது அணையில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க இயலாது. அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய கனவு.